வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி டாக்டரோட வண்டி எடுத்துக்கிட்டு ஜாலியாக பாண்டியோட ஒர்க் ஷாப்புக்கு வர்றாங்க. பாண்டியை பயங்கரமாக மட்டம் தட்டுறாங்க. பாரு, அவர் கார் வாங்கியிருக்கதை பார்த்து நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன். உடனே அவரோட வண்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. உங்ககிட்ட நான் வண்டி வேணும்னு கேட்டேன்ல, இது வரைக்கும் ஏதாவது நீ ஸ்டெப் எடுத்தியா? என் மேல கொஞ்சமாவது அக்கறை காட்டுறியா அப்படின்னு வானதி கேட்க கண்ணன் ப்ரோவுக்கு கோபம் வந்துடுது. யாருக்கு அக்கறை இல்லை, இதோ பாரு அப்படின்னு பாண்டியை ரெடி பண்ணி அழகா போத்தி வச்சிருந்த வண்டி கவரை சரக்குன்னு உருவி கீழே போடுறாரு. ஏய் ஏய் அப்படின்னு பாண்டி கூப்பிட்டுட்டு இருக்காரு. கீழே போடுறவரு வானதி வண்டியவே பார்த்துட்டு இருக்க. யாருக்கு அக்கறை இல்லை, இங்க பாரு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்க. உடனே பாண்டி டேய் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு ஓடி வர்றாரு. அண்ணே சும்மா இருண்ணே, நீ உனக்காக தான் வானதி பாண்டி என்னை இந்த வண்டியை ரெடி பண்ணுச்சு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, எனக்காகவா அப்படிங்கிறாங்க வானதி. எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு கண்ணன் ப்ரோ கோவமா சொல்ல, ஏய் சும்மா இருடாங்கிறாரு பாண்டி. நீ இருண்ணே அப்படின்னு பாண்டிக்கிட்டே முகத்தை காமிக்கிறாரு கண்ணன் ப்ரோ. உனக்கு இந்த வண்டியை சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு தான் கவர்லாம் போட்டு மூடி வச்சிருந்தது. நீ என்னடான்னா அண்ணனுக்கு உன் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்ற அப்படிங்கிறாரு கண்ணன் ப்ரோ. என்ன புதுசா ஏதோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்காக வண்டி வாங்கினா பாண்டி அதை எங்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். சும்மா வெளியே ஏதோ ஒரு கவர் போட்டு நிறுத்தி இருந்தா அதை காட்டி எனக்குன்னு சொல்லுவீங்களா என்ன அப்படின்னு வானதி கேட்க, இது லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்குதான்னு கண்ணன் ப்ரோ பாக்குறாரு. எனக்காகலாம் பாண்டி எதுவும் செய்யாது. இதுவே அவன் அண்ணி ஏதாவது கேட்டா உடனே செய்யும் அப்படின்னு வானதி தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல வானதி, உனக்காக தான் அண்ணன் இந்த வண்டியை வாங்குச்சு. 2 நாளா வண்டியை ரெடி பண்ணி புது வண்டி மாதிரி மாத்தி வச்சிருக்கு பாரு அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, வானதி வண்டியை பார்க்கல பாண்டியை பார்க்குறாங்க. இந்த வண்டியை உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு தான் அண்ணனோட பிளானே அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல, அப்படியா பாண்டி அப்படின்னு வானதி கேட்குறாங்க. அவரும் ஆமான்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்றாரு. இப்பதான் வானதி வண்டியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வண்டியை நல்லா தொடச்சு வச்சிருக்கிற அப்படிங்கிற வானதி அங்கே வெளியே நிற்கிற வண்டியை பார்த்துட்டு, அந்த வண்டியை பாரு புது வண்டி மாதிரி இருக்கு, கலரும் நல்ல கலரு, பொண்ணுங்க ஓட்டுற மாதிரி கெத்தா இருக்கு அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. பாண்டி எதுவும் பேசாம கண்ணாடியோட ஹேண்டில் பிடிச்சிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. வானதி பாண்டியோட முகத்தைய குறுகுறுப்பா பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்புற பாண்டி, சொல்லிட்டல்ல கிளம்புங்கிறாரு பாண்டி. நீ எதுக்கு இப்படி காண்டாகிற அப்படின்னு வானதி கேட்க, நான் காண்டெல்லாம் ஆகல, நீ போ அப்படின்னு அவரு கோவம் வருத்தம் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு பிளைனா சொல்றாரு. அந்த வண்டியை பாரு பாண்டி, நீயே சொல்லு, நீ வாங்கின வண்டியை விட டாக்டர் வண்டி தானே நல்லா இருக்கு, ஒரு மெக்கானிக்கா யோசிச்சு சொல்லு பாண்டி அப்படின்னு வானதி கேட்க. பாண்டி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷனால பொறுமையா இருக்க முடியும்? அவர் பட்டார்னு கையை வீச அவர் கையில இருந்த கண்ணாடி ஒரு சுத்தி நிக்குது. மரியாதையா கிளம்பிடுங்கிறாரு அவரு. ஏய் இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? நான் ஒன்னு தப்பாலாம் சொல்லலையே அப்படின்னு வானதி சொல்ல, ஆமா நீ கரெக்டா தான் பேசுற, நான் தான் தப்பு, கிளம்புங்கிறாரு பாண்டி. இப்ப என்ன, நான் போகணும், போறேன் அப்படின்னு வானதி முகத்தை தோல்ல இடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பாண்டி பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டும் நிராசையுமா நிக்க போன வானதி திரும்பி வந்து, இந்தா உனக்கு கொடுக்கலான்னு சாக்லேட் வாங்கிட்டு வந்த புடி அப்படின்னு நீட்டுறாங்க. அவர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு வேணாங்கிறாரு. புடி அப்படின்னு பாண்டியோட கையெடுத்து சாக்லேட் அதில் வச்சிடுறாங்க. பாண்டியும் படார்னு அதை தூக்கி போட்டுடுறாரு. உடனே வானதிக்கும் சரியான கோபம் வந்துடுது. ஏய் இப்போ எதுக்கு சாக்லேட்டை தூக்கி போட்ட நீ அப்படின்னு கத்த. அவரும் கோவமா, எனக்கு சாக்லேட்டு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம், நீ இங்கேருந்து கிளம்புங்கிறாரு. ஓ, உன்னை டிபெண்ட் பண்ணாம நானே ஒரு வண்டி வாங்கிட்டேன்னு உனக்கு தாங்கலல்ல, என்னை தேடி நீ வருவல்ல, அப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வானதி அங்கேருந்து போகிறாங்க. வண்டியை எடுத்துக்கிட்டு வானதி போய்கிட்டு இருக்க. பாண்டி வண்டி மேலே கையை வச்சுக்கிட்டு போகிற வானதியை நிராசையும் சங்கடமுமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வண்டியை திரும்பி பார்க்க கண்ணன் ப்ரோவும் ரொம்ப கவலையோட வண்டியை பார்க்குறாரு. நிலா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு கூடையில் தேவையான பொருள் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு பில்லிங் கவுண்டர் கொண்டு வர்றாங்க. இந்தாங்க பில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, வைங்க மேடம் அப்படிங்கிறாரு. அவர் இன்னொருத்தருக்கு பில் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் அப்படிங்கிற நிலா அடுத்த ரோவில் போய் பார்க்குறாங்க. பில் போட்டு முடிச்சவர், ஏம்மா என்னம்மா தேடுறீங்கன்னு வந்து கடைக்காரர் கேட்குறாரு.
வீட்டில் பூஜைக்கு ஏற்றுற மாதிரி ஒரு நல்ல அகர்பத்தியை தேடிக்கிட்டு இருக்கேன்னா நல்ல மனம் வர்ற மாதிரி ஒரு அகர்பத்தி இருந்தா சொல்லுங்களேன்னு நிலா கேட்குறாங்க. அதோ அங்கே பாருங்கம்மா அப்படின்னு ரேக்கோட ஒரு சைடு அவர் காமிக்க அங்கே மங்கள் தீப் அகர்பத்திகள் அப்படியே நிறைய அடுக்கி இருக்கு. நிலா அதை பார்த்து லைட்டான ஸ்மைலோட நிற்க வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு நிலாவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு கடைக்காரர். அவர் ஒரு 3-in-1 மங்கள் தீப் அகர்பத்தி எடுத்து கையில் கொடுக்க நிலா அதை வாங்கி ஸ்மெல் பண்ணுறாங்க. ரொம்ப டீப் ஸ்மெல் எடுக்கிறவங்க பா இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. பேக் பண்ண பாக்ஸ்ல இருந்தே இவ்வளவு நல்ல மனம் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா அப்படின்றாங்க நிலா. ஆமாம்மா இந்த மங்கள் தீப் அகர்பத்தியோட ஸ்பெஷலே அதுதாம்மா அப்படின்றாரு கடைக்காரரு. ஓ அப்படின்னு நிலா பத்தியை பார்க்க ஒரு பாக்கெட்ல 3 விதமான அருமையான நறுமணங்கள் தெய்வீக நறுமணம் இருக்குமா. இந்த அகர்பத்தி சார்கோல் ஃப்ரீ அகர்பத்திமா. ஸ்மோக் கம்மியாகவும் சுத்தமாகவும் இருக்கும். நல்ல பூஜை மனம் வீடு முழுக்க பரவி ரொம்ப நேரம் வரைக்கும் நிலைச்சு நிற்குமா. மக்கள் எல்லாரும் பூஜைக்கு விரும்பி வாங்குற அகர்பத்தி இந்த மங்கள் தீப் அகர்பத்தி தாம்மா அப்படின்னு கடைக்காரர் சொல்ல நிலா அங்கேயே பிரிச்சு அதை வெளியே எடுக்கிறாங்க. அதுக்குள்ள 3 டிஃப்ரெண்ட் கலர்ல 3 பாக்கெட்ஸ் இருக்கு. அது 3ஐயுமே வெளியே எடுத்து ஒவ்வொன்றா பிரிச்சு பார்த்துட்டு மறுபடியும் ஸ்மெல் பண்றாங்க நிலா. அப்பா அப்படின்றாங்க. இந்த மங்கள் தீப் அகர்பத்தியில 3 தெய்வீகத்தனமான நறுமணம் இருக்கிறதுனால எல்லா நாளும் உங்க வீட்டுல புத்துணர்ச்சியும் தெய்வீக அருளும் நிறைஞ்சிருக்குமா அப்படின்னு கடைக்காரர் சொல்ல இது ரொம்ப நல்லா இருக்குன்னா இதை நான் எடுத்துக்கிறேன்றாங்க. சரிம்மா அப்படின்னு கடைக்காரர் தலையாட்ட மங்கள் தீப் அகர்பத்தியை நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு நிலா சொல்ல நன்றிம்மான்னு அவரும் பில்லிங் கவுண்டருக்கு போறாரு. அவர் போனதும் நிலா இன்னொரு பாக்கெட்டையும் எடுத்துட்டு பில்லிங் கவுண்டருக்கு வர்றாங்க. அவர் மற்ற பொருட்களுக்கெல்லாம் பில் போட்டு முடிச்சிருக்க அண்ணா தேங்க்யூன்னு நீட்டுறாங்க. சூப்பர்மா அப்படின்னு கையில் வாங்கி அவரும் பில் போட்டு கொடுக்குறாரு. வீட்டில் பல்லவன் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்துருக்க ரூம்குள்ளே இருந்து வெளியே வர்ற சேரன் டேய் பல்லவா உனக்கு கிளாஸ் எப்படான்னு கேட்குறாரு. இருக்குன்னு போகணுன்னுன்றாரு பல்லவன். சரி இரு வர்றேன்னு அவர் கிச்சன் பக்கம் போக பல்லவன் ரிமோட்ல ஏதோ மாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த லெமன் ஜூஸ் குடின்னு அவர் கொண்டு வந்து நீட்ட வாங்கி டம்ளரை பார்த்துட்டு எதுக்கு நான் கேட்குறாரு பல்லவன். டேய் குடிடா வெயில் நிறைய அடிக்குது தண்ணி நிறைய குடிக்கணும். அதே மாதிரி நேரத்துக்கு கரெக்டா பாத்ரூம் போகணும்டா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க குடிச்சிட்டு இருக்கதை விட்டு டொப்புன்னு நிமிந்து பாக்குறாரு பல்லவன். அண்ணே நான் என்ன சின்ன பையனா இதெல்லாம் என்கிட்ட சொல்ற அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியோட பல்லவன் கேட்குறாரு. இல்லடா கிளாஸ்க்கெல்லாம் வேற போற பாத்ரூம் வரும்போது கிளாஸ்ல இருக்கேன்னு போகாம அடக்கிட போற அப்படின்னு சொல்ல ஐயோ அசிங்கப்படுத்துறாரே அப்படின்னு நினைக்கிற பல்லவன் அண்ணே அதுக்கு மேல டீட்டெயிலா போகாதன்னு நானே பாத்துக்கிறேன்னு பல்லவன் சொல்ல சரி குடி அப்படின்னு சிரிப்போட சேரன் அங்கேருந்து போக ஐயோ அண்ணே என்ன நம்மளை இவ்வளோ டேமேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சோழன் வெளியேருந்து வந்து கார் சாவியை மாட்டுறாரு. எப்பவும் மாட்டுற இடத்துல அப்படியே பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்றவரு என்னடா பகல் நேரத்துல வீட்டுல உட்கார்ந்துருக்க வெளியே போகலையா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ சேரன் திரும்பி வர்றாருங்க. அப்படின்னு குடிச்ச டம்ளரை பல்லவன் நீண்ட கையை பார்த்துட்டு திரும்பி பார்க்குற சோழன் அட அண்ணே நீ என் வீட்டில் தான் இருக்கியா அண்ணே வேலைக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன் சைட்ல வேலை கம்மியோ அப்படின்னு சோழன் கேட்க ஒண்ணுமே சொல்லாம நின்றுட்டு இருக்க சோழன் அப்படியே திரும்பி நடக்க போறாரு. பல்லவன் 2 அண்ணன்களையும் மாறி மாறி பாக்குறாரு. அப்புறம் அண்ணே நிலா ஆபீஸ்க்கு போனேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் எதுவும் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. அவங்களுக்கு அந்த பணம் கிரெடிட் ஆயிடுச்சான் அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் பேசாம நிக்கிறாரு சேரன். நீ காலையில சொல்லும் போது கூட பணம் வருமோ வராதோன்னு எனக்கு ஒரே சந்தேகமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல பணம் வந்துருச்சு அப்படின்னு சோழன் சிரிச்சுட்டே சொல்ல அப்பவும் சேரன் எதுவும் சொல்லலை. தம்பியை ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியாக போறாரு. எப்போ மனுஷங்களுக்கு எந்த வார்த்தை திடீர்னு காயப்படுத்தும் அவங்கள சங்கடப்படுத்தும்னு தெரியறதில்ல. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க மனநிலை எப்படி இருக்கோ அதுபடிதான் அந்த வார்த்தையோட வீரியம் அவங்கள காயப்படுத்துறதோ இல்ல மனசுல பதிஞ்சிடுறதோ நடக்கும். அப்படிதான் இப்ப சேரனுக்கு எப்பவுமே எதையும் பெருசா எடுத்துக்காத சேரன் இப்ப ரொம்பவே காயப்பட்டிருக்காரு. என்னாச்சு அண்ணனுக்கு அப்படின்னு யோசிக்கிற சோழன் அண்ணே என்னண்ணே பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவரு கிச்சனுக்கு போயிட்டாரு. பல்லவன் கொஞ்சம் சங்கடத்தோட உட்கார்ந்துருக்க திரும்பி கையை தொடச்சிட்டே வர்ற சேரன் பல்லவா
உனக்கு வேற ஏதாவது வேணுமாடான்னு கேட்குறாரு. இல்லைண்ணே எதுவும் வேணான்னுங்கிறாரு அவரு. சரி அப்படின்னு அவர் திரும்ப அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே எழுந்து பக்கத்தில் வர்றாரு சோழன். அவரோட கையை மெதுவாக பிடிச்சிக்கிட்டு என்னண்ணே என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சோழன் கேட்க சேரன் இப்பவுமே அமைதியாக தான் இருக்காரு. பல்லவன் 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அண்ணே என்னண்ணே என்கிட்ட பேசுனேன் அப்படிங்கிற சோழன். அவர் அப்பவும் அமைதியாக இருக்க பல்லவன் கிட்ட திரும்பி டேய் என்னடா ஆச்சுன்னு கேட்குறாரு. அவரும் கொஞ்சம் கோவமா எழுந்துருச்சு. நீ அண்ணனை பார்த்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ, அண்ணனும் உடனே உங்ககிட்ட சாதாரணமாக பேசணும் அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் கோவமா சொல்ல உச்சி கொட்டிட்டு அமைதியாக நிற்கிறாரு சேரன். அண்ணே என் மேலே கோவமா இருக்கியா என்ன? உனக்கு கோவப்படலாம் கூட தெரியுமாண்ணே அப்படின்னு சின்ன சிரிப்போட சோழன் கேட்குறாரு. அடுத்ததா சேரனோட கையை கோத்து பிடிச்சிக்கிட்டு அண்ணே கோவப்படலைன்னு சொல்லுன்னு, பாவம் சின்ன பையன் அவன் பயந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாரு சோழன். சேரன் இப்பவும் எதுவும் பேசாம கையை மொத்தமா எடுத்து விட்டுடுறாரு. அவன் கரெக்டா தாண்டா பேசுறான் அப்படின்னு சேரன் எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்றாரு. அண்ணே என்னண்ணே நிஜமாவே கோவமா இருக்கியா என்ன அப்படின்னு சோழன் கேட்குறாரு. உடனே சேரன் ரொம்ப கோவத்தோட திரும்புறவரு. தெரியாதா உனக்கு என்ன வேணாலும் பேசுவியா? நீ அமைதியா இருக்கிறதுனால நீ என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தமா அப்படின்னு சேரன் கேட்க அப்படி என்ன பேசிட்டோன்னு குழப்பமாவே பாக்குறாரு சோழன். நிலாவுக்கு அந்த வேலையை சொல்லி விடும்போது அவர் யாரு, எப்படிப்பட்டவரு, அவரு பணம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு இதெல்லாம் யோசிக்காமையா நான் சிபாரிசு பண்ணியிருப்பேன். அந்த இன்ஜினியர் ஏகப்பட்ட வேலை எடுத்து பண்றவரு. அவரோட கான்டாக்ட் நிலாவுக்கு கிடைச்சா அடுத்தடுத்து அவர் எடுக்கிற ப்ராஜெக்ட் டிசைனை நிலாவுக்கே கொடுப்பாரு. இதையெல்லாம் யோசிச்சு தான் அந்த வேலையவே நான் நிலாவுக்கு கொடுக்க சொன்னேன். ஒரு வேலைன்னா பணம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். அதை நிலா வந்து என்கிட்ட சொல்லும்போது நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? இதுல நீ உள்ளர பூந்து நான் ஓசியில வேலை பார்த்து கொடுக்குறவன், எனக்கு பணத்தை எல்லாம் பேசி வாங்க தெரியாதுன்னு உனக்கு வாய்க்கு வந்தபடி பேசுற அப்படின்னு சேரன் கோவமா கேட்க அண்ணே இல்லைன்னுங்கிறாரு சோழன். அவர் அப்படியே சங்கடத்தோட பல்லவனை திரும்பி பார்க்க பல்லவனை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அது எப்படி எனக்கு பணம் வாங்க தெரியாதா? பணம் இல்லாம தான் உன்னையும் தம்பிங்களையும் நான் வளர்த்தேனா அப்படின்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்குறாரு சேரன். அண்ணன் தானேன்னு நீ நேற்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டல்ல, இப்போ கூட நீ அப்படிதான்டா பேசுற. எனக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே இல்லைண்ணே உன்னை கஷ்டப்படுத்தணும்ல நான் அப்படி பேசலண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே என்னை நம்புண்ணே அப்படின்னு சோழன் சேரனோட கையை பிடிக்க அவர் உச்சி கொட்டிட்டு தட்டி விட்டுடுறாரு. தயவு செஞ்சு இனிமே கொஞ்சம் மற்றவங்கள பற்றி யோசிச்சு பேசுடா. யாருக்கு என்ன நடந்தாலும் அவங்கள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிக்கிறது தான் நம்ம வீட்டோட பலமே. அதை மறந்துடாத, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சேரன் சொல்ல சோழன் இப்பெல்லாம் ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் திரும்பி பார்க்குறாரு. நீ எப்பவுமே செல்ஃபிஷ் தான், ஆனா இப்பெல்லாம் ரொம்ப ஓப்பனாவே செல்ஃபிஷ் ஆயிட்டேன்னு அப்படின்னு பல்லவன் மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு இருக்க. டேய் அப்படின்னு சங்கடத்தோட கூப்பிடுறாரு சோழன். அண்ணே சாரிண்ணே, நீ இவ்வளவு ஃபீல் ஆவன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லைண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல. அண்ணே உன்னை யாராவது சொன்னா மட்டும் நீ எவ்வளவு ஃபீல் பண்ற, எங்ககிட்டலாம் வந்து எப்படி புலம்புவ, ஆனா அதை நீயே பண்றியேங்கிறாரு பல்லவன். டேய் இருடா, நான் அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற சோழன் சேரன் கிட்ட திரும்பி அண்ணே எனக்கு புரியுதுண்ணே. நிலா ஆஃபீஸ் போனப்போ நிலாவும் என்ன பயங்கரமா திட்டுனானு, அண்ணன்கிட்ட இப்படிலாம் பேசுனீங்களான்னு என்ன கோவமா கேட்டானு. எனக்கு அவ கேட்கும் போது தானே புரிஞ்சுது, அவகிட்ட கூட அண்ணன் அப்படிலாம் தப்பா நினைக்காதுன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாரு சோழன். சேரன் லைட்டான கண்ணீரோட நிக்கிறாரு. நீ என் மேல இருக்க பாசத்திலேயோ அன்னைங்கிற உரிமையிலேயோ அப்படி பேசி இருந்தா எனக்கு அது ஒரு பிரச்சனையாவே இருக்காதுடா சோழா. ஆனா நீ அப்படி பேசல, எடுத்த உடனேயே நான் தான் தப்புங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. உன் மனசை தொட்டு சொல்லு, நிலாவுக்கு ஒரு கஷ்டம் வரணும்னு நினைக்கிற ஆளாடா நானு அப்படின்னு சேரன் கேட்க சோழன் சங்கடமா தலையை குனிறாரு. 4 பேர் முன்னாடி நிலா தலை குனிஞ்சு நிக்கணும்னு நான் யோசிப்பேனாடா? நிலா மேல எனக்கு அக்கறை இல்லையாடா அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே என்னண்ணே உனக்கு இல்லாத அக்கறையாண்ணே, ஆனா நான் அப்படி நினைச்செல்லாம் சொல்லலண்ணே அப்படிங்கிறாரு சோழன். அப்புறம் எப்படிடா வார்த்தை மட்டும் அப்படி வருது, பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கணும் இல்லடா அப்படின்னு சேரன் கேட்க உச்சி கொட்டுறவரு சாரிண்ணே, நான் அந்த நேரத்தில் அதெல்லாம் யோசிக்கல. இப்போ நீ என்கிட்ட பேசாம இருக்கிறப்ப தான் நான் சொன்னதில் நீ எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பேன்னு எனக்கு புரியுது. அண்ணே
நான் எப்பவும் அப்படி பேசுகிற ஆள் இல்லைன்னு. ஆனால் நிலா விஷயம்னு வந்துட்டா எனக்கு ரொம்ப பயம் வந்துடுதுன்னு. இதனால் அவள் வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்து அவள் டென்ஷன் ஆகி இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு அவள் யோசிச்சான்னா நான் என்னென்ன பண்ணுவேன். அதனால தான் அவள் விஷயத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல அவர் கண்களையே பார்த்துட்டு நிற்கிறாரு சேரன். நிலா நல்ல அறிவும் அடிப்படை திறமைகளும் இருக்கிற பொண்ணு தான். இந்த அளவுக்கு சோழன் அவங்கள நினச்சி பயப்படவோ தாங்க வேண்டிய அவசியமோ இல்லை. அவள் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்காங்கிறதையே இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியலன்னு. அவளை முதல்ல நான் இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தப்போ அவள் எப்போ வேணும்னாலும் இந்த வீட்டை விட்டு போயிடுவான்ற பயம் இருக்குன்னு. அந்த பயம் எனக்கு இன்னும் முழுசாக போகலைன்னு அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவனும் சேரனும் அவரை பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காங்க. நிலா அப்படிலாம் பண்ண மாட்டான்னு மனசுல ஒரு பக்கம் தோணுனாலும் இன்னொரு பக்கம் அந்த பயம் இருந்துகிட்டு தானே இருக்கு. அதனால தான் அவளை சுத்தி எந்த ஒரு விஷயமும் தப்பா நடக்கக்கூடாது, அப்படியே ஏதாவது தப்பா நடந்தாலும் அதை சரி பண்ணிடணும்னு யோசிச்சு யோசிச்சு முட்டாள்தனமா பண்ணிடுறேன்னு அப்படின்னு சோழன் அவர் மனசுல இருக்கிறத பூரா சொல்லிடு தம்பியை பாவமா பார்த்துட்டு நிற்கிறாரு சேரன். என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசி இருக்கக்கூடாதுன்னு சாரிண்ணே. சேரனோட கையை மறுபடியும் பிடிக்கிறாரு. என்னை மன்னிச்சிருண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்ல சேரனும் தம்பியை தட்டி கொடுக்கலாமா வேணாமான்னு தயங்கிட்டே கையை மெதுவாக தூக்குறாரு. இனிமே உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல அவரும் மெல்ல சமாதானமாகி சரிடா அப்படின்னு கண்ணை துடைக்கிறவரு நானும் உன் மேல கோவப்பட்டிருக்க கூடாது சாரிடாங்கிறாரு. நீ கோவத்துல கூட நிதானமா தானே பேசுற, நான் தான் இந்த வாயை வச்சுக்கிட்டு எதேதோ பேசி வச்சிடுற சாரிண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல டேய் சரிடா பரவாயில்லடா விடு அப்படின்னு தம்பிய தோல்ல சாச்சி கட்டிப்பிடிச்சு முதுகுல தட்டி கொடுக்குறாரு சேரன். அதுவரையிலும் அமைதியா பார்த்துட்டு இருந்த பல்லவன் கடைசியில என்ன மறந்துட்டீங்கல்ல, சரி சரி அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு திரும்ப டேய் வாடான்னு சேரன் கூப்பிடுறாரு. டேய் வாடா அப்படின்னு சோழனை கூப்பிட அவரோட இன்னொரு சைடு தோல்ல வந்து பல்லவன் சாஞ்சிக்க ரைட் ஹேண்டால அவர் தலையை தட்டி கொடுக்குறாரு சேரன். சந்தா அவங்க வீட்டுல இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்துட்டு படு டென்ஷனா போன் பண்றாங்க சேரனுக்கு. கொஞ்சம் தள்ளி இருந்த சேரனோட மொபைல் ரிங் ஆக ரெண்டு பேருமே அவரோட தோல்ல இருந்து நிமிந்து பாக்குறாங்க. பல்லவன் அவர்கிட்ட இருந்து விலகி வந்து மொபைல பார்க்க யாருடான்னு கேக்குறாரு சேரன். சந்தாக்கா தான் அப்படின்னு பல்லவன் சொல்ல விடு நான் அப்புறம் பேசிக்கிறேங்கிறாரு சேரன். இங்க சந்தா கால் பிக் ஆகலன்னு படு டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ அப்படின்னு மறுபடியும் கால் பண்றாங்க. பல்லவன் கிட்ட இருந்த மொபைலை வாங்கி பாக்கெட்ல வைக்க போக மறுபடியும் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு சந்தா தாங்கிறாரு. எடன்னு திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது, எடுத்து என்னன்னு கேளுங்கிறாரு சோழன். அவரும் கால் அட்டன் பண்ணி ஹலோ சந்தான்னு சொல்ல ஏன் என் போனை எடுக்கல அப்படின்னு சந்தா ஹிந்தியில கேக்குறாங்க. கொஞ்சம் வேலையா இருந்தேன்ப்பா, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, பதட்டமா பேசுற அப்படின்னு சேரனும் கொஞ்சம் பதட்டப்பட சப்குச் ப்ராப்ளமே, எல்லாமே பிரச்சனை தான். 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, ஆனா இப்ப 3 நாள்ல கல்யாணம்னு சொல்றாங்க அப்படின்னு சந்தா சொல்ல இங்க சேரனும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சந்தா தேம்பி தேம்பி அழறாங்க. இவரும் டென்ஷன்ல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அண்ணே அண்ணே ஸ்பீக்கர்ல போடுனே போடு அப்படின்னு சோழன் சொல்ல காதுல இருந்து எடுத்து ஸ்பீக்கர்ல போடுறாரு சேரன். என்ன சந்தா சொல்ற, 3 நாள்ல கல்யாணமா, உங்க பண்டிட்ஜி பேச்சு மீறி அவங்க எதுவும் செய்ய மாட்டேன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சேரன் கேட்க ஆமா யூஸ்வலா அப்படிதான், ஆனா இந்த தடவை அப்படி அவங்க கேட்குற மாதிரி இல்லை, உடனே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அழற சந்தா என்ன வந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில இருந்து சந்தாவை அவங்க மாமா பையனும் குரூப்பும் கூட்டிட்டு போவாங்க. இப்போ பீகார்ல இருந்து சந்தாவை சேரனும் அவரோட உடன்பிறப்புகளும் சேர்ந்து கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. கூட்டிட்டு போகணுமா சந்தா, என்ன சொல்ற அப்படின்னு சேரன் அதிர்ச்சியோடு கேட்குறாரு. நான் ரொம்ப பயத்தோடு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், எப்படியாவது வந்து என்னை கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சந்தா ரொம்ப பயந்து போய் அழறாங்க. இவர் டென்ஷன் ஆகி சந்தா சந்தா நீ பதட்டப்படாத, அங்க அனீஷ் பக்கத்துல இருக்கானா, கொஞ்சம் ஃபோன் கொடு அவங்கிட்டன்னு கேட்குறாரு. அப்போ ஏய் சந்தா அப்படின்னு யாரோட வாய்ஸ் கேட்க சந்தா உடனே காலை கட் பண்ணிடுறாங்க. சந்தா சந்தா அப்படின்னு இவரு கட்டான போன்ல பேசிட்டு இருக்காரு. ஏய் கட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே மறுபடியும் கூப்பிடுனே கால் பண்ணுனேங்கிறாரு சோழன். ஒன்லி பீப் சவுண்டு தான் கேக்குது. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் அப்படின்னு வாய்ஸ் வர டேய் அவ எடுக்க மாட்டேங்கிறாடா அப்படின்னு சேரன் பதட்டமோட சொல்றாரு. அவர் மனசுக்குள்ள சந்தா
எப்படியாவது என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினது தான் வந்து நிக்குது. அவர் முகம் அப்படியே பாறை மாதிரி இறுகி போய் கிடக்க அப்படியே மெல்லமா முன்னாடி நடக்கிறாரு. நிலா, பாண்டி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஷயத்த பேசிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க சோழன் மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்காரு. சேரன் ஒரு சேர்ல அப்படியே கட்டி போட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அவரோட முகம் ஏதோ வேட்டைக்கு தயாராயிட்டு இருக்க சிங்கத்தோட கண்கள் மாதிரி இருக்கு. ஏண்டா, அன்னைக்கு அவங்க 6 மாசம் டைம் கொடுத்ததா தானேடா சொன்னேன், இப்ப 3 நாளையில கல்யாணம்னு சொல்றாங்க அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. அது எப்படிடா அது அப்படின்னு பாண்டி கேட்க சோழன் எதுவும் சொல்லாம டென்ஷனா இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்காரு. முதல்ல பேசும்போது அவங்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அவங்க என்ன கேட்டாலும் நாம செய்ய ரெடியா இருக்கோம்னு தெரிஞ்சதும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டாங்க. நாம இந்த பக்கம் வந்ததும் சைட்ல அவங்க கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க ஏன் வாக்கு தவறுனீங்கன்னு நான் கேட்க முடியும் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது நிலா. அவங்க நியாயமான ஆளுங்களா இருந்தா நமக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி இருக்கணும். இப்படி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, அதை எப்படி விட முடியும் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. நிலா என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அமைதியா போய் பேசிட்டு வந்ததுனால இவங்கெல்லாம் பெருசா என்ன பண்ணிட போறாங்கன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னு காட்டுவோம்டா, அந்த கல்யாணத்தை நிறுத்துவோம், சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம். சந்தா என்னைக்குமே அண்ணனுக்கு தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சோழன் உறுதியா சொல்ல அப்படியே இறுகி உட்கார்ந்து கண்கள்ல கோபமும் சோகமுமா ஒரு இடத்த வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க சேரனைய பாக்குறாரு பல்லவன். நிலாவும் மெதுவா அவரை பாக்குறாங்க. சேரன் அதே முகபாவனையோட போனையே பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே, சந்தா கரெக்டா என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு நிலா கேட்க அவர் எதுவும் பேச முடியாத நிலைமையில மெதுவா நிலாவை பாக்குறாரு. அண்ணே ஸ்பீக்கர்ல தானே போட்டாரு, 2-3 நாளையில கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, எப்படியாவது என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல பாண்டியா அதை கேட்டுக்கிறாரு. 3 நாளையில கல்யாணம்னா நாம இப்பவே கிளம்பணும்ல அப்படின்னு நிலா கேட்க, கரெக்ட், இப்பவே கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும், நம்மள மீறி அங்க எதுவுமே நடக்க கூடாது அப்படிங்கிற சோழன், ஏய் என்னடா சொல்ற அப்படின்னு பாண்டிய கேக்குறாரு. ஆமாண்டா, நாம இங்கே இருந்து ஒன்றும் ஆக போறது இல்ல, அங்க போனாதான் அங்க என்ன நடக்குது அதை எப்படி தடுக்கலான்னு யோசிக்க முடியும், நாம இப்பவே கிளம்பலான்றாரு பாண்டியும். அப்படின்னு சோழன் வேகமா தலையாட்ட, பாண்டி இப்ப கிளம்புறதெல்லாம் சரிதான், ஆனா அண்ணன் இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லையேன்றாங்க நிலா. சேரன் அதே மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் சேரனையே பாக்குறாங்க. பீகார்ல பேசுனது ஞாபகத்துக்கு வருது. சரின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்க, அப்புறம் நாங்க 6 மாசம் கழிச்சு வரும்போது எங்களை யாரும் ஏமாத்திரக்கூடாது அப்படின்னு சோழன் சந்தாவோட அப்பா கிட்ட சொல்றாரு. இங்க பாருங்க, என் பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க, அதை நான் மதிக்கிறேன், ஆனா நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிடுங்க, அடுத்து என்னங்கிறத பேசிக்கலாம் அப்படின்னு சந்தா அப்பா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு சேரன். இங்க பாரு சந்தா, அவங்க பேசுறத வச்செல்லாம் நீ பயப்படாத, கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்றதுக்கு பயப்படாம இரு, நான் இருக்கேன்ல, அங்க ஏதாவதுன்னா நான் உடனே கிளம்பி வர்றேன், உன்னை கூட்டிகிட்டு போறேன், உன் அப்பா உன்னை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் விடமாட்டேன் சந்தா அப்படின்னு சந்தா கிட்ட போன்ல பேசினதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு சேரன். ஒரு உறுதியோட நாட்டாம மாதிரி எழுந்திருக்கிறவரு, என்னை மீறி அவங்க சந்தாவுக்கு எப்படி கல்யாணம் பண்றாங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே பல்லவனும் எழுந்து நிற்கிறாரு. சூப்பர்னே, நான் கூட நீ நியாயம் தர்மம்னு பேசுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அதுக்கு அவங்க நியாயமா நடந்துக்கணும்ல அப்படின்னு சேரன் கேட்க, ஓகே இப்பதானே நீ ஃபார்முக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சோழன் சந்தோஷமா தலையாட்டுறாரு. நமக்கு 6 மாசம் டைம் கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க, இப்படி நடந்துக்கிறவங்ககிட்ட நாம ஏன்டா நேர்மையா இருக்கணும். சந்தா அழுதுகிட்டே என்கிட்ட பேசுனது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குடா, பாவண்டா சந்தா, எந்த அளவுக்கு அவங்க சந்தாவை டார்ச்சர் பண்ணி இருந்தா உடனே என்னை வந்து கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்லி இருக்கோம், இதுக்கு மேல என்னால முடியாது, நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன், இந்த முறை அவங்களா நானான்னு பார்த்துடுறேன் அப்படின்னு சேரன் ரொம்பவே உறுதியா சொல்ல 4 பேரும் 4 டைரக்ஷன்ல நின்று சேரனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரனோட இந்த முகம் ரொம்பவே புதுசு. அடுத்தவர் என்ன செய்ய போறாருன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.